கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி தந்து விசேஷமாக இந்த ஞாயிறு ஆராதனையிலே நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி அவருடைய மேன்மையான சத்தியங்களை தியானிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் அவர் பாராட்டின கிருபைக்காக நாம் நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டு இந்த நாளிலும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு மிருதுச் செடிகளுக்குள்ளே நின்ற புருஷன் என்கிற தலைப்பிலே நாம் சற்று நேரம் தேவனுடைய சத்தியங்களை தியானிக்கலாம். இந்த ஒரு பாடத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தரிசனம். சகரியா தீர்க்கதரிசிக்கு தேவன் காட்டின ஒரு தரிசனத்தை குறித்து தான் இன்றைய பாடத்தில் நாம் தியானிக்க போகிறோம். இதில் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1000 ஆண்டு அரசாட்சியில் தேவன் மனுக்குலத்தை எப்படியெல்லாம் வழிநடத்த போகிறார் அப்படிங்கிற விஷயங்களை குறித்து நாம் இந்த ஒரு தரிசனத்தில் நாம் பார்க்க போகிறோம். சரி, இது எங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இந்த ஒரு தரிசனம் அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. பாடத்துக்குள்ளே போயிடலாம், வாசிக்கலாம். சகரியா முதல் அதிகாரம் 7ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. பாருங்கள், இந்த ஒரு காலப்பகுதியை பார்த்தோம்னா தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய பேக்ரவுண்ட், இந்த ஒரு தரிசனம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, இதனுடைய பேக்ரவுண்டை குறித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் 70 வருடம் சிறையிருப்பில், பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தாங்க. அதற்கப்புறம் ஒவ்வொரு குரூப்பாக மெதுவாக ஆலயம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா, செருபாபேல், நெகேமியா பீரியடில் எஸ்ரா இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் இந்த 70 வருட சிறையிருப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எருசலேம் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கட்ட ஆரம்பிக்கும்போது அங்கே சுற்றி இருந்த சத்துருக்களால் இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு பலவிதமான தடைகள் அங்கே வருது. எஸ்ரா புஸ்தகத்தில், நெகேமியாவில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். பலவிதமான தடைகள், லெட்டர் போடுறது ராஜாவுக்கு, இவங்களை அவதூறாக பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணி அங்கே ஜனங்களுடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தோம்னா சோர்ந்து போய் அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவது அங்கே தடைபடுது. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஜனங்கள் சோர்ந்து போன நேரத்தில் இவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் உற்சாகப்படுத்துவதற்காகவும் அங்கே தீர்க்கதரிசிகளெல்லாம் இருந்தாங்க. பாருங்கள், வாசிக்கலாம். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி சோர்ந்து போன அந்த ஜனங்களை அவர்கள் உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம். அதற்கப்புறம் தடைப்பட்ட அந்த வேலைகள் எல்லாம் தொடர்ந்து அங்கே நடக்க ஆரம்பிக்குது. சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தேவாலயம் கட்டுவது அங்கே தொடர்ந்து தடையாகி கொண்டிருந்த ஒரு டைமில் ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போன ஒரு நிலைமைக்குள்ளே போகிறாங்க. விசேஷமாக தீர்க்கதரிசிகளும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அவர்கள் ஒரு பெரிய மனக்குழப்பத்திலையும் ஒரு சோர்வுலையும் இருந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே சிறையிருப்பில் இருந்தெல்லாம் தேவனுடைய வேலையை செய்யலான்னா அங்கே ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு தடைகள் வரதுனால அங்கே தீர்க்கதரிசிகளும் அங்கே சோர்ந்து போன ஒரு நிலைமையில், விசேஷமாக சகரியாவும் பார்த்தோம்னா இந்த ஒரு தரிசனம் காட்டப்படக்கூடிய நோக்கத்தோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சகரியா தீர்க்கதரிசி இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சோர்வில் இருந்திருக்கிறார். என்னடா தேவனுடைய வேலைகள் இப்படி தடைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சோர்வுக்குள்ளே அவர் இருந்திருக்கார். இப்போ தான் தேவன் இவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறார். ரொம்ப சோர்வில் இருக்கும்போது இவரை உற்சாகப்படுத்துறதுக்கு தேவன் அங்கே ஒரு தரிசனம் காட்டுறார். இப்போ இவருடைய கேள்வி என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எருசலேமுக்கு எப்போ தான் ஒரு சமாதானமான நிலைமை வரும், எருசலேமுடைய தேவாலயம் எப்போ தான் கட்டி முடிக்கப்படும், இந்த மாதிரியான கேள்விகள் அவர் இருக்கும்போது இப்போது தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறார். பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா முதல் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன்.
அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. பாருங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். இப்போது ஒரு தரிசனம் அங்கே சகரியா தீர்க்கதரிசிக்கு காட்டப்படுது. என்ன அப்படின்னா பாருங்கள், அந்த ராத்திரியில் ஒரு சிவப்பு குதிரையின் மேலே ஒரு புருஷனை பார்க்குறார். சிவப்பு குதிரையின் மேலே ஒரு புருஷன் அங்கே உட்காந்துருக்கார். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா தெரியும் இல்லைங்களா, 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ பள்ளத்தாக்கில் இந்த ஒரு புருஷன் அங்கே நின்றுட்டுருக்கார், சிவப்பு குதிரை மேலே உட்காந்துருக்கார். இப்போது அவருக்கு பின்னாடி பார்த்தோம்னா 3 விதமான கலரில் அவருக்கு பின்னாடி குதிரைகள் இருக்குது. சிவப்பு, மங்கின நிறம், வெண்மை. பாருங்கள், சிவப்பு, மங்கின நிறம், வெண்மை, 3 குதிரைகள் அங்கே இருக்குது. சரி பாருங்கள், இப்படி தான் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு புருஷன் இருக்கார். அவர் சிவப்பு குதிரை மேலே இருக்கார். பள்ளத்தாக்கில் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது நம்ம வசனத்தில் பார்த்தோம், மிருது செடிகளுக்குள்ளே அங்கே நின்றுட்டுருக்கார். பள்ளத்தாக்கில் மிருது செடிகளுக்குள்ளே அவர் நின்றுட்டுருக்கார். பாருங்கள், இந்த மாதிரி அவருக்கு பின்னாடி சில குதிரைகள் இருக்குது. இந்த குதிரைகளினுடைய நிறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான நிறம் உள்ள குதிரைகள் அங்கே இருக்குது. சிவப்பு, மங்கின நிறம், அடுத்து வெண்மை. சிவப்பு, மங்கின நிறம், வெண்மை. இந்த 3 கலரில் அந்த மிருது செடிகள் மேலே இருக்கக்கூடிய அந்த புருஷனுக்கு பின்னாடி 3 குதிரைகள் இருக்குது. இதில் மங்கின நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த 2வது குதிரை புள்ளி புள்ளியாக இருக்குது இல்லைங்களா, இது தமிழில் தான் மங்கின நிறம் இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தோம்னா அந்த ஸ்பெக்கிள்டு ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கும். அதாவது ஒரு கலப்பு ஒரு நிறத்தில் இருக்கும், புள்ளி புள்ளியாக வெண்மையும் அந்த மற்ற கலரும் கலர்ந்த ஒரு நிலைமையில் ஒரு கலப்பின ஒரு கலரில் அது ஒன்று இருக்கும். சரி, இந்த 3 குதிரைகள் அங்கே இருக்குது. இப்போது பார்க்குறார் சகரியாவுக்கு இந்த ஒரு தரிசனம் காட்டப்படுது. இப்போ சகரியாவுடைய கேள்வி, எருசலேமுக்கு எப்போ சுகமான ஒரு நிலைமைக்குள்ளே போகும், சமாதானமான நிலைமைக்குள்ளே போகும் அப்படின்னு இப்போ பார்க்குறார். இப்போ தேவன் இந்த தரிசனத்தை காட்டுறார். சகரியா தீர்க்கதரிசிக்கு ஒன்றும் புரியல, இன்னமும் தேவன் காட்டுறாரே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கார். இப்போ இவருடைய கேள்விக்கு பாருங்கள், இப்போ சகரியா தீர்க்கதரிசிக்கு இந்த தரிசனத்தை யார் மூலம் காட்டப்படுது அப்படின்னா ஒரு தூதன் இருந்து அந்த சகரியா தீர்க்கதரிசிக்கு அந்த தரிசனத்தை காட்டிகிட்டு இருக்கார். பாருங்கள், இப்போது என்ன அப்படின்னு அவர் கேட்கும்போது வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். பாருங்கள், நல்லா கவனிக்கலாம். இந்த தரிசனம் கொஞ்சம் இது பைபிளில் நம்ம ப்ரொட்டஸ்டன்ட் பைபிளில் படிச்சிங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வரும். இப்போ பாருங்கள், இப்போ சகரியா தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு தூதன் காட்டிகிட்டு இருக்கார் இந்த தரிசனத்தை மிருது செடிகள் மத்தியில். இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம உள்ளே போக முடியும். பாருங்கள், இந்த சகரியா தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு தூதன் அங்கே பேசிகிட்டு இருக்கார், இந்த தரிசனத்தை அங்கே காட்டுறார். அவர் பார்க்கும்போது மிருது செடியின் மத்தியில் அந்த குதிரை மேலே ஒருத்தர் நிற்கிறார் பள்ளத்தாக்கில். அவருக்கு பின்னாடி 3 குதிரைகள், சிவப்பு, மங்கின நிறம், வெண்மை, 3 குதிரைகள் அவருக்கு பின்னாடி அங்கே நிற்கிது. இப்போ சகரியாட்ட இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிற பார்த்தோம்னா அவர் ஒரு தூதர், ஒரு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு கம்யூனிகேட்டிங் ஏஞ்சல். அவர் தான் இதை பேசிகிட்டு இருக்கார். இப்போ பாருங்கள், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இது என்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதற்குரிய விளக்கம் பாருங்கள். இப்போ யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். சகரியா 1 அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பாருங்க, இப்போ சகரியா பார்த்துட்டு இருக்கார். இப்போ தூதன்கிட்ட கேட்கும்போது பதில் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா மிருது செடிகளுக்குள்ளே இருக்கிற அந்த புருஷன் அவர் அந்த பதிலை சொல்கிறார். இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியோடு பார்க்கும்போது, இப்போ மிருது செடியின் மேலே இருக்கிற புருஷன் தனக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3 நிறமுள்ள குதிரைகளை பார்த்து சொல்கிறார், இவங்கெல்லாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் அப்படின்னு சொல்கிறார், பின்னாடி இருக்கிற 3 குதிரைகளை பார்த்து. அப்போது பாருங்கள், சகரியா தீர்க்கதரிசிக்கு இதெல்லாம் என்னன்னே அவருக்கு புரியல, அப்படியே புரியாமல் பார்க்குறார். அப்போது மிருது செடி மேலே இருக்கிறவரே யாருன்னு தெரியல. இப்போது அதற்கு பின்னாடி இருக்கிற குதிரைகளை குறித்து சொல்லும்போது இவங்கெல்லாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்க தேவன் அனுப்பினவர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். இப்போது இந்த மிருது செடியின் மேலே இருக்கிற அந்த புருஷன் இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வசனத்தில் இதற்குரிய ஆன்சர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும்
அமரிக்குமாய் இருக்கிறது என்றார்கள். பாருங்க, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எப்போ ஆலயம் கட்டி முடிக்கப்படும், ஜெருசலேம் எப்போ ஒரு சமாதான நிலைமைக்குள்ளே போகும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு அவர் இருக்கார். இப்போ ஒரு தரிசனம் காட்டப்படுது. இப்போ இந்த தூதன், மிருது செடி இதெல்லாம் பார்க்குறார். பார்த்துட்டு என்னன்னு புரியாமல் பார்க்கும்போது, இப்போது அந்த மிருது செடிகளுக்கு மேலே இருந்த அந்த புருஷன் அவர் யார் அப்படின்னா பாருங்கள், கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொல்லி அங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏஞ்சல் ஆஃப் யாவே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய தூதன் இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இவர் தான் அங்கே நின்றுட்டுருக்கார். இப்போ இவர்கிட்ட அந்த பின்னாடி வந்த அந்த 3 குதிரைகள் பூமியெல்லாம் சுற்றிட்டு வந்தாங்க இல்லையா, இந்த குதிரைகள் இந்த கர்த்தருடைய தூதன்ட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம், இப்போ பூமி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அமைதலாக இருக்குது, சமாதானமான ஒரு நிலைமையில் பூமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை அங்கே கொடுக்குறாங்க. பாருங்கள், இப்போ சகரியாவுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஜெருசலேம் இஸ்ரேல் தேசம் எப்போ சமாதானமாக ஒரு அமைதலும் அமெரிக்கமான ஒரு நிலைமைக்குள்ள போகும் அப்படிங்கிற ஏக்கத்தில் அவர் கேட்கும்போது, இப்போ பதில் என்ன வருது அப்படின்னா, பூமி எல்லாம் அமைதியாக இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு கோபம் வந்திருக்குங்களா இல்லையா? பாருங்கள், பூமி எல்லாம் அமைதியாக இருக்குங்களா, நாங்கள் இங்கே ஆலயம் கட்ட முடியாமல் படாத பாடுபட்டுருக்கோம், ஆனால் தேவன் என்னடானா பூமி எல்லாம் அமைதலாக இருக்குன்னு சொல்கிறாரே அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இப்போது அவர் பார்க்குறார். பாருங்கள், இப்போ பார்க்கும்போது இப்போது இவருடைய அந்த ஒரு ஏக்கம், அவருடைய அந்த ஏக்கத்தை இப்போ சகரியாவுக்காக இப்போ கர்த்தருடைய தூதன், இந்த மிருது செடி மேலே இருக்கிற அந்த கர்த்தருடைய தூதன் அவர் தேவன்கிட்ட அங்கே கேட்குறார் சகரியா சார்பாக. பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. பாருங்க, எந்த அளவுக்கு உரிமையாக அங்கே பேசுகிறார் பாருங்க. கர்த்தருடைய தூதன் தேவன்கிட்ட உரிமையோடு அங்கே பேசுகிறார். எவ்வளவு நாள் தான் நீங்கள் இந்த 70 வருஷமாக எருசலேம் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் உங்களுடைய கோபம் என்னைக்கு இறங்கும், எப்போ அந்த எவ்வளவு நாள் நீங்கள் இறங்காமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோடு அங்கே ஜெருசலேமுக்காக அங்கே பரிந்து பேசுகிறார் பாருங்கள். அப்படி பேசும்போது இப்போ தேவன் அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுறார். இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், ஆறுதலான விஷயங்கள் அங்கே சகரியா தீர்க்கதரிசிக்கு அங்கே கொடுக்குறார். பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். ஒரு ஆறுதலான வார்த்தைகளை இப்போ தான் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்கள், என்ன சொல்கிறார் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், நான் ரொம்ப ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அடுத்த வசனம் பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் அவங்க தேவனை விட்டு விலகி போகும்போது தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டார், புறஜாதிகள்கிட்ட அவரை விட்டுட்டார். ஆனால் இந்த புறஜாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இன்னும் அதிகமாக அங்கே இஸ்ரேல் ஜனங்களை அங்கே துன்பப்படுத்துகிறாங்க. அதனால் தேவன் இப்போ புறஜாதிகள் மேலேயும் அங்கே கடும் கோபம் கொண்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிட்டு, அதனால் மன உருக்கத்தோடே எருசலேம் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசியாக சகரியா கேட்ட அந்த கேள்விக்கு பதில், என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சமாதானமான விஷயங்களை சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியாக அங்கே எப்படி சொல்லி முடிக்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றுறவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று பின்னும் கூறு என்றார். பாருங்கள், இனி பட்டணங்கள் எல்லாம் நன்மையாக நிரம்பி இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலான வார்த்தைகளை இப்போ தேவன் சகரியா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனமாக அங்கே காட்டுறான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது ஆலயம் தடைபட்டிருக்கே, எப்போ கட்டப்படும், எருசலேம் எப்போ ஒரு சமாதானமான நிலைமைக்குள்ளே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்போ தேவன் டைரெக்டாக சொல்லியிருக்கலாம். கடைசி 3 வசனத்தில் சொன்னார் இல்லைங்களா, அளவு நூல் பிடிக்கப்படும், ஆலயம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு பாருங்கள், ஒரு மிருது செடி, பள்ளத்தாக்கு, அதுக்கு மத்தியில் ஒரு சிவப்பு குதிரையில் ஒரு புருஷன், அவருக்கு பின்னாடி 3 குதிரைகள், இது எல்லாத்தையும் அங்கே காட்டுறார். காட்டிட்டு தான் பாருங்கள், ஒரு குழப்பமான ஒரு நிலைமை என்னன்னே தெரியாமல் அப்படியே சகரியா பார்க்குறார். இது எல்லாம் காட்டிட்டு தான்
கடைசியாக சொல்றார் எருசலேம் ஒரு சமாதான நிலைமைக்குள்ளே போகும், ஆலயம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஏன் தேவன் இப்படி ஒரு தரிசனத்தை அங்கே காட்டுறார் அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே நம்ம வரலாம். இன்னொரு விஷயம், அப்போது ஆலயம் கட்டப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டாலும் திரும்பவும் இடிக்கப்பட்டுச்சு. அப்போ இடிக்கப்பட்டுச்சு, அப்போ ஒரு பர்மனண்ட்டான ஒரு சமாதான நிலைமைக்குள்ளே போனாங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இல்லை, நமக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு சோதனையான ஒரு நிலைமைக்குள்ளேயே தான் இருக்காங்க. அப்போ பட்டணங்கள் நன்மையால் நிரம்பி இருக்கா அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அது இன்னும் நிறைவேறாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அங்கே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேவன் ஏன் இத்தனை குதிரைகளை இந்த தரிசனத்தை காட்டினார் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம கொஞ்சம் உள்ளே போய் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது எந்த காலத்துக்குரிய தரிசனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ தேவன் இதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 1:11. பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். பாருங்க, இப்போ இதில் தான் நமக்கு உரிய அந்த க்ளூ இருக்குது. அப்போ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பூமி முழுவதும் அமைதலான ஒரு நிலைமைக்குள்ளே எப்போ போகும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எப்போ ஒட்டுமொத்த பூமியும் அமைதலும் அமெரிக்கையுமா ஒரு சமாதானமான நிலைமையில் இருக்கும் அப்படின்னு எப்போ சொல்லலாம்? ராஜ்யத்தில். பாருங்கள், ராஜ்யத்தில் தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போகும். அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், ராஜ்யத்துக்குரிய விஷயத்தை தேவன் இந்த ஒரு தரிசனத்தில் வச்சு ஏதோ சொல்ல வரார். அப்போ என்ன சொல்ல வரார்? இப்போ சகரியாவுடைய கேள்வி என்னென்னா, எருசலேம் எப்போ சமாதான நிலைமைக்குள்ளே போகும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருக்கும்போது இப்போ தேவன் சொல்கிறார் பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்த அந்த குதிரைகள் அங்கே சொல்லுது. அப்படின்னா எருசலேம் எப்போ சமாதான நிலைமைக்குள்ளே போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலை தேவன் இந்த தரிசனத்தில் வச்சுருக்கார். எப்போ எருசலேம் சமாதானமான நிலைமைக்குள்ளே போகும் அப்படின்னா பாருங்கள், பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையாக இருக்க போகுது. பூமி முழுவதும் அமைதலான ஒரு சமாதான நிலைமைக்குள்ளே போகணும்னா அதுக்கு முன்னாடி எருசலேம் ஒரு சமாதானமான நிலைமைக்குள்ளே போகும். அதுதான் இந்த ஒரு தரிசனத்தில் தேவன் சொல்ல வர விஷயம். எருசலேம் சமாதான நிலைமைக்குள்ளே போகணும். இது போனால் தான் அடுத்தது பூமியும் ஒரு சமாதானமான நிலைமைக்குள்ளே அது போகும். அதை தான் தேவன் இந்த ஒரு தரிசனத்தில் அங்கே வைக்கிறார். அப்படின்னா பாருங்கள், இப்போது எருசலேம் சமாதானமாக இல்லை அப்படின்னா பூமியும் சமாதானமான நிலைமைக்குள்ளே போகாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது எருசலேம் எப்போ சமாதானமான நிலைமைக்குள்ளே போகும் அப்படின்னா பாருங்கள், இதற்குரிய பதிலை இந்த குதிரைகள் இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது, தேவன் இந்த தரிசனத்தில் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிற விஷயத்த இதே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இதற்குரிய பதில்களை தேவன் அங்கே வச்சிருக்கார். பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 11. அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். பாருங்க, இப்போ அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமான ஒரு நிலைமைக்குள்ளே போகும். இது எப்போ நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், எருசலேம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு சமாதானமான நிலைமைக்குள்ளே போக போகுது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா இது நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சிவப்பு குதிரையின் மேலே இருக்கிற அந்த புருஷன் வரணும். இவர் வந்தால் தான் ஜெருசலேம் ஃபஸ்ட்டு சமாதான நிலைமைக்குள்ளே போகும். அதற்கப்புறம் அந்த 3 குதிரைகளும் பின்னாடி வராங்க, வந்து ஒட்டுமொத்த உலகமும் ஒரு அமைதலான ஒரு நிலைமைக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவப்பு குதிரையின் மேலே இருக்கிற புருஷன் வரணும். இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சிவப்பு குதிரை அல்லது இந்த குதிரைகள் எல்லாம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். குதிரைகள் எல்லாம் எதை அடையாளப்படுத்தும்? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? குதிரைகள் பொதுவாக இந்த மாதிரி குதிரைகள் எல்லாம் எதரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்ட்ரின்ஸ், உபதேசங்கள் இதையெல்லாம் அடையாளப்படுத்தும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்த்துருப்போம். 6ஆம் அதிகாரத்துலலாம் அந்த குதிரைகள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வர்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கருப்புலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி வெண்மையாகுது அல்லது வெண்மையிலேருந்து எப்படி அது கலப்படமாகி ஒரு நிலைமைக்குள்ளே போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இதெல்லாம் உபதேசங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம். சரி, இப்போ உபதேசங்களை மாத்திரம் அடையாளப்படுத்துமா அல்லது வேறு எதுக்கும் இந்த குதிரைகள் அடையாளப்படுத்தாதா அப்படின்னு இன்னொரு கேள்விக்குள்ளே வரலாம். பாருங்கள், இப்போ தேவனுடைய திட்டத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கும்போது இது அழகாக தேவன் அங்கே விளக்குவார். அப்போ குதிரைகள் வேறு எதையாவது அடையாளப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? நீதிமொழிகளில்
பரிச்சயமான ஒரு வசனம். நெக்ஸ்ட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க பாருங்கள், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்போ பாருங்கள், இப்போ உபதேசங்களை அடையாளப்படுத்துது, யுத்தங்களையும் அது அங்கே அடையாளப்படுத்துது. இப்போ எருசலேம் தேவனுடைய திட்டத்தை நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு, எருசலேம் எப்போ சமாதானமான நிலைமைக்குள்ளே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வரும்போது, இப்போ சமாதானமான நிலைமைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எருசலேம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான சூழ்நிலைகளை அது சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாங்க? இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குங்க? சுற்றி சுற்றி யுத்தங்கள் தான் பாருங்கள். அது சுதந்திரம் அடைந்து வந்ததுக்கு பின்னாடியும் கூட தொடர்ந்து அது யுத்தத்திலேயே தான் இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த சிவப்பு குதிரை, அதற்கு மேலே அந்த புருஷன் வரார். இவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ அந்த குதிரை எதை அடையாளப்படுத்து அப்படின்னா, அங்கே யுத்தத்தை அடையாளப்படுத்துகிறதா அங்கே நமக்கு வசனங்கள் இருக்குது. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். சகரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். பாருங்க, யாரை நிறுத்துறாரா பாருங்க. யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அப்போது இஸ்ரேல், இன்னைக்கு பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களை சுற்றி பார்த்தோம்னா ஒரே யுத்தம் தான். இந்த யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி உச்சகட்டமாக அர்மகதோனுக்குள்ளே போகணும். அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவர்கள் ஒரு சமாதான நிலைமைக்குள்ளே அங்கே வருவாங்க. அப்போ இன்றைக்கு பார்த்தோம்னா கண்டினியூஸாக யுத்தம். அப்போது பாருங்கள், இந்த யுத்தம், இந்த குதிரைகள் பாருங்கள், ஒரு யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள், இன்றைக்கு அவர்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியல. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து அங்கே நின்னா கூட இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அங்கே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்குது. அவங்களோட டெக்னாலஜி அப்படி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க மேலே யார் இருக்காங்க? அந்த குதிரை மேலே யார் இருக்கிறதுங்க? ஒரு புருஷன் இருக்கார். இவர் யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டால் ஏதாவது கணிக்க முடியுதுங்களா? இன்றைக்கி இஸ்ரேல் மேலே யார் இருந்து இந்த யுத்தத்தையெல்லாம் நடத்திட்டு இருக்கிறது பாருங்கள். இவர் கர்த்தருடைய தூதன் அப்படின்ட்டு இருக்கு. எருசலேமுக்காக அங்கே பரிந்து பேசுகிறார், உரிமையோடு அங்கே பரிந்து பேசுகிறார். தேவன் இவர் மூலமாக தான் பேசுகிறார். அப்போது இதெல்லாம் யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, நமக்கு தெரியும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் தான் இன்றைக்கி இஸ்ரேல் மேலே இருக்கிறதுனால இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை யாராலையும் தொட முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்காங்க பாருங்கள். இப்போ ஆண்டவர் தான் இஸ்ரேல் மேலே இவர் தான் இருக்கார். வந்த உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பாருங்கள், வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் தான் இப்போ இஸ்ரேல் தேசத்தை திரும்ப எடுப்பித்து கட்டிட்டார், தாவீதின் கூடாரத்தை. அடுத்தது அங்கே என்ன பண்ணுறார்? பழுதாய் போனதையெல்லாம் சீர்படுத்தி இப்போ பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் அங்கே போயிட்டுருக்கு. அது எப்படி தான் பண்ணுறார் அப்படின்னா, யுத்தங்களின் மூலமாக அங்கே நடந்துகிட்ருக்கு பாருங்கள். அதான் சிவப்பு குதிரையின் மேலே நிற்கிறார். ஆண்டவர் தான் முன்னாடி இருந்து அந்த யுத்தங்களை பண்ணிகிட்ருக்கார். ஸோ சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தொடர்ந்து அங்கே யுத்தங்கள் அங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய உச்சகட்டம் அர்மகதோன் அப்படிங்கிற அந்த கடைசி ஒரு யுத்தத்தை நோக்கி அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த கடைசி யுத்தத்தை குறித்து தான் வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. பாருங்க, இதெல்லாம் கடைசியில் நடக்கக்கூடிய அந்த விஷயம். கடைசியாக ஒரு மீதியான ஒரு ஜனம் இருக்கும் பாருங்க. ஆண்டவர் அவர்கள் மேல் நின்று அங்கே பாதுகாப்பாக அங்கே நின்று அங்கே யுத்தம் பண்ணுறதுனால அந்த மீதியான ஜனத்தை ஒட்டுமொத்த உலகத்தாலையும் அங்கே ஒன்றுமே அங்கே பண்ண முடியாது பாருங்கள். இந்த யுத்தத்தை ஆண்டவர் தான் நின்று அங்கே நடத்திட்டு இருக்கார். இதைத்தான் சகரியா 14:3 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடே போராடுவார். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அங்கே இருந்து அங்கே போராடிட்டு இருக்கார். சரி, இப்போ இந்த யுத்தம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை, அர்மகதோன் யுத்தம் முடியும் போது இப்போது ஆண்டவர் அங்கே எங்கே நிற்பார் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும்.
அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். பாருங்க, இந்த யுத்தம் முடியும் போது இப்போ அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேலே நிற்கும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று உண்டாகும். அதனால் அந்த மலை ரெண்டாக பிளந்து அது ஒரு சைடு வட பக்கத்துலேயும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை அப்படியே லிட்டரலாக எடுத்துக்கிறாங்க பெயர் சபைகள் எல்லாம். அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து நேராக ஒலிவ மலையில் நிற்க போகிறார், அவருடைய கால் வந்து அங்கே ஸ்ட்ரைட்டாக இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி கேமராவில் வச்சுட்ருக்காங்க பெயர் சபைகள். இப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சுயத்தோற்றமான பொருளை உடையதாக இராது, எல்லாமே அடையாள பாஷையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஒலிவமலையில் வந்து அங்கே நிற்குது அப்படின்னா பாருங்கள், ஒரு பள்ளத்தாக்கு, அந்த யுத்தத்தினுடைய முடிவில் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு அங்கே உருவாகும் நடுவில். அப்போ ரைட் சைடில் வட பக்கத்தில் ஒரு மலை, தென் பக்கத்தில் ஒரு மலை. தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. வட பக்கத்தில் இருக்கிறது பரலோகத்திற்குரிய ஒரு அரசாட்சி, 2 கவர்மெண்ட்ஸ் அங்கேருந்து நமக்கு பிரியும். அடுத்தது கீழே இஸ்ரேல் தலைமையில் பூமிக்குரிய அரசாட்சி, அது தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை. ஸோ 2 கவர்மெண்ட்ஸ் அங்கே பிரியக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ ஆவிக்குரிய விதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், இந்த பள்ளத்தாக்கின் மத்தியில் தான் அந்த மிருது செடியில் வந்து ஆண்டவர் நிற்கிறது. யுத்தமெல்லாம் முடிச்சுட்டு அந்த 2 கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் வந்து இப்போ ஆண்டவர் அங்கே மிருது செடியில் அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து நிற்கிறார். பாருங்கள், சிவப்பு குதிரையில் வந்து அங்கே நிற்கிறார். எப்படி வந்து நிற்கிறார் அப்படின்னா பாருங்கள், யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் அங்கே எப்படி வந்து நிற்கிறார் வாசிக்கலாம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்திருந்தவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியில் ஆண்டவர் வரதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு அவர் எப்படி வராரா பாருங்க, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கான் வாசிக்கலாம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது. என்ன பாருங்க, எப்படி உங்கள் ட்ரெஸ் என்ன இவ்வளோ சிகப்பாக இருக்குதே, நீங்கள் எப்படி ஒரு சிவப்பு கலரில் வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாருங்கள், அடுத்த வசனத்தில் அங்கே சொல்கிறாங்க வாசிக்கலாம். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். பாருங்க, அவர் எல்லாமே அந்த சிவப்பு குதிரையில் அங்கே வரார். ஸோ அந்த யுத்தம் முடிச்சுட்டு இப்போ ஆண்டவர் வரார். இப்போ வரும்போது பாருங்கள், அது எல்லாத்தையும் அங்கே நசுக்கி போட்டேன், அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. ஒரே ரத்த சிவப்பில் இப்போ ஆண்டவர் அங்கே வரார். பாருங்கள், இந்த யுத்தம் முடிச்சுட்டு அந்த பள்ளத்தாக்கில் சிவப்பு குதிரையில் ஆண்டவர் வந்து நிற்கிறார். இந்த 2 கவர்மெண்ட் அங்கே கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்படுது. பாருங்கள், இதற்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். ஸோ இதற்குரிய அந்த விளக்கம் பாருங்கள். இப்போ எருசலேம் சுகமாய் தங்கணும், அதற்கப்புறம் இதை அடையாளமாக சொல்கிறதுக்கு தான் சிவப்பு குதிரையின் மேலே மிருது செடியில் இப்போ ஆண்டவர் அங்கே வரார். அப்போது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா 3 குதிரைகள் அங்கே வருது. உலகம் முழுவதும் ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அங்கே போகுது. ஸோ பாருங்கள், இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சமாதானமான ஒரு நிலைமைக்குள்ளே போகணும் அப்படின்னா முதல்ல ஜெருசலேம் சமாதானமான நிலைமைக்குள்ளே போகணும், சங்கரிப்பு இல்லாமல் சுகமாய் தங்கியிருக்கணும். அடுத்த ஸ்டேஜ் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு மீட்பு. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், உலகத்தினுடைய சமாதானம் இப்போ யார் கையில் இருக்குங்க? ஜெருசலேம் கையில் இருக்குது. இவங்க ஒரு சமாதானமான நிலைமைக்குள்ளே ஃபஸ்ட்டு போகணும். இப்போ ஜெருசலேம் சமாதானமான ஒரு நிலைமைக்குள்ளே போகணும்னா இவர்களுடைய சமாதானம் யார் கையில் இருக்குங்க? ஆண்டவர் கையிலையும் நம்ம கையில் இருக்கு. நாம் நம் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதற்காக தான் அந்த ஃபைனல் வார் இன்னும் தேவன் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. சபை தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்ததுக்கப்புறம் அந்த மகா உபத்திரவ காலம் அங்கே ஸ்டார்ட் ஆகி அதற்கப்புறம் அதன் மூலம் ஜெருசலேம் ஒரு சமாதான நிலைமைக்குள்ளே போகும். அங்கேருந்து உலகம் சமாதானமான நிலைமைக்குள்ளே அங்கே போகும். அப்படின்னா பாருங்கள், எல்லாமே இப்போ யார் கையில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம கையில். நாம் எந்த அளவுக்கு நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ஒரு சமாதானமான நிலைமைக்குள்ளே அங்கே போகும். பாருங்கள், இந்த இஸ்ரேலை குறித்து பார்த்தோம்னா இந்த அவங்களுக்கு கிடைக்க போகிற இந்த ஆசீர்வாதம் பார்த்தோம்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு அவங்க எவ்வளவு போராடுறாங்க.
எத்தனை யுத்தங்கள் டெய்லி. நம்மளாம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நமக்கு தெரியல. டெய்லி அங்கங்கே குண்டு வெடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்போ நம்ம சாவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேயே நம்ம வாழ்ந்தோம்னா அது எப்படி இருக்குங்க? எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஆனால் பாருங்கள், அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறதுக்கு இஸ்ரேல் இவ்வளவு பாடுகள் அங்கே படுறாங்க. இப்போது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கிற எல்லாமே ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகி நமக்கு ஒரு பாடமாக தேவன் அங்கே வச்சிருக்கார். நமக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கிற மாதிரி இப்போ நமக்கும் யுத்தம் இருக்குங்களா இல்லையா? புது சிருஷ்டிக்கு அனுதினமும் யுத்தம் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு எங்கள் சத்துருக்கள் அங்கே சுற்றி வளைச்சாங்க, தடுத்து போட்டாங்க. இப்போ நாமும் கூட ஒரு புது சிருஷ்டி, இங்கே நாமும் ஒரு ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறோம். இப்போ நம்முடைய ஆலயம் தடைபடாமல் கட்டப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பலாம். ஏன்னா சுற்றிலும் சத்துருக்கள். இப்போ நமக்கு சத்துருக்கள்னா யாரை சொல்லலாங்க? நமக்கு யார் சத்துருக்கள்? நம்ம ஆலயத்தை கட்டக்கூடாதபடி நம்மளே எதுக்கு மற்றவங்கள சொல்லிக்கிட்டு நம்மளே சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. புது சிருஷ்டின் சத்துருக்கள் நம்ம ஒரு பாடம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். மூத்த சோர் அழகாக எழுதியிருக்காங்க. மாம்சம், உலகம், சாத்தான், பிசாசு, 3 சத்துருக்கள். பாருங்கள், இந்த 3 சத்துருக்கள் கொஞ்சம் கவனித்தோம்னா நம்ம ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு சகல விதமான தடைகளையும் அங்கே உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டே பார்த்தோம்னா மாம்சம் தான். நம்மளுடைய மாம்சத்தையே நம்மளால் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் மாம்ச பலவீனம். இன்றைக்கி பாருங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட சாத்தான் சின்னதாக ஒரு பலவீனத்தை வச்சு அடித்து கீழே தள்ளிடுறோம். அப்படின்னா பாருங்கள், இப்போ நாமெல்லாம் பலவீனத்திலேயே தான் இருக்கோம். அப்போ இந்த மாம்சம் ஃபஸ்ட்டு, இந்த மாம்சத்தை நம்ம ஜெயிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் சத்தியத்துக்குள்ளே வந்து இந்த புது சிருஷ்டியினுடைய ஓட்டத்தை நம்ம ஓடும்போது உலகம் அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த ஓட்டத்தை ஓட விடாது. ஏன்னா நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே உலகம், அதனுடைய பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், இதில் நம்ம ஊறி போயிருக்கும். அப்போ இதிலிருந்து வெளியே வரணும். இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த உலகமே பார்த்தோம்னா எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, சுயநலம் அப்படிங்கிற ஒரு நதியில் அப்படியே எல்லாரும் ஒரே டைரக்ஷனில் போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து ஒரு குரூப்பை தேவன் பிரித்து எடுத்து ரிவர்ஸில் போக சொல்கிறார். எதிர்நீச்சல் போட்டு போங்க அப்படிங்கிறார். ஆனால் உலகமே பார்த்தோம்னா சுயநலம் அப்படிங்கிற விஷயத்தில் போகுது. அங்கிருந்து எடுத்து தன்னைத்தான் வெறுத்து இந்த ஓட்டத்தில் இடுக்கமான வழியில் ஓடு அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு வகுப்பாராங்க சொல்கிறார் பாருங்கள். ஆனால் அந்த உலகம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை ஓட விடாது, தடை பண்ணும் பயங்கரமாக. அதே மாதிரி சாத்தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவனுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அங்கே சுற்றிட்டு இருக்கான். அவ்வளவு சீக்கிரம் புது சிருஷ்டியாக மாற நம்மளை விடவே மாட்டான். அப்போ பாருங்கள், இந்த சத்துருக்களை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கிளியராக ஒரு வசனத்தில் சொல்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இரத்தத்தோடும்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? இரத்தத்தின் இரத்தமான நம்மளுடைய சொந்த பந்தங்கள். ஸோ இவங்களோட நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு புது சிருஷ்டி சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஓட்டத்தை ஓடவே விட மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் அது எப்படி நீங்கள் மட்டும் போகலாம்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க பழைய பாரம்பரியத்தில் இருப்பாங்க. அதிலிருந்து வெளியே வந்து சத்தியத்தை நோக்கி நம்ம ஓடனா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. அப்போ பாருங்கள், சுயநலத்தை வெறுத்த ஒரு நிலைமையில் போகும்போது விடவே மாட்டாங்க. நாங்களாம் சத்தியத்துக்குள்ளே வந்தபோது பயங்கரமான போராட்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே வரும். இப்போல்லாம் பார்த்தோம்னா சிம்பிளாக என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, உண்மையான சத்தியத்துக்குள்ளே சுயநலம் இல்லாமல் நம்ம போகிறோம் அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. யாரெல்லாம் இப்படி ஓடுறாங்களோ அவங்களையெல்லாம் பார்த்து இவங்க இந்த குரூப்புன்னு சொல்லிடுவாங்க. என்ன குரூப் சொல்லுவாங்க? இவங்க ஜெகோவா விட்னஸ் அப்படின்றவாங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாமே நடக்குது. இதெல்லாம் தாண்டி தடைகளை உடைச்சிட்டு தான் நாம் இந்த சத்தியத்தில் நாம் ஓடணும். உண்மையான சத்தியத்துக்குள்ளே நம்ம ஓட வேண்டும். அதே மாதிரி துரைத்தனங்கள் பாருங்கள், இந்த அதிகாரங்கள் இதெல்லாமே பார்த்தோம்னா பாருங்கள், இந்த தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிவிக்க போகும்போது இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் வரும். துரைத்தனங்கள் அதிகாரங்களோடெல்லாம் போராட வேண்டியிருக்கும். ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த பேசிக் மீட்டிங்கெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க போகும்போது நான் வினோத் பிரதர்லாம் போய் எங்கள் ஸ்டேஷன்லலாம் ப்ராப்பராக அனுமதியெல்லாம் கேட்கும்போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்களே பண்ணிக்கணும். அப்புறம் ஏதோ பேசி அவங்க போஸ்ட் ஒட்டுறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க. இங்கே ஒட்டக்கூடாது, இங்கே தான் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. அதெல்லாம் மீறி பாருங்கள், இதெல்லாம் வேணால் தேவன் நம்மோடு இருந்து நம்மளை அங்கே வழி நடத்துவார். அதே மாதிரி பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள்
வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். பாருங்கள், நம்மளுடைய யுத்தம் பாருங்கள், எத்தனை விஷயங்களோடு நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது. பொல்லாத ஆவிகளின் சேனைகள், பெரிய பட்டாலியனே நமக்கு மேலே அங்கே கெட்டுப்போன தேவதூதர்களுடைய அந்த சேனைகள் அங்கே இருந்து நம்மளை சத்தியத்தில் ஓடக்கூடாதபடிக்கு அது பண்ணிகிட்ருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்காங்க? முதல் உலகத்தில் அந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் விழுந்து போனதுனால தேவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை திரும்ப மாம்ச சரீரம் எடுக்க முடியாது. அந்தகார சங்கிலிலாம் கட்டிட்டார். அப்போ மாம்ச சரீரம் எடுக்க முடியாததால் இந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் மாம்ச சரீரத்தில் இருக்கிறவர்களுடைய மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க. நல்லா இருப்போம், திடீர்னு நம்மளை எரியாமல் கண்ட்ரோலே இல்லாமல் கோவம் வரும் இல்லைங்களா? எல்லாருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். நம்மளை எரியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் கோவம் வரும். திடீர்னு படக்கூடாதுன்னு புது சிரிச்சு சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு நம்மளுக்கு மீறி அது ஒரு உச்சகட்ட ஒரு கோபம் வரும். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த ஒரு செகண்ட் அந்த கெட்டுப்போன தேவதர்களோட இன்ஃப்ளூயன்ஸில் போய் மாற்றோம். ஸோ எல்லாமே நம்ம மிகுந்த தாழ்மையோடு ஜபத்தில் தான் இதை நம்ம மேற்கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், இவங்க எல்லாமே நம்ம சத்தியத்தில் ஓடக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய ஒரு சத்துருக்களாக வந்து அங்கே நிற்கிறாங்க. இதிலிருந்தெல்லாம் நாம் எப்படி அங்கே மீண்டு வர்றது அப்படின்னா பாருங்கள், வாசிக்கலாமே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுட்டு நம்ம இதிலேருந்து நம்ம ஜெயிக்கணும். சரி, இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நாம் ஜெயிச்சாதான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு சமாதானம், ஒரு அமைதலான ஒரு நிலைமைக்குள்ளே போகும். சபை நிறைவடையணும். அதற்கப்புறம் சபை நிறைவடைஞ்சாதான் எருசலேமுக்கு ஒரு சமாதானம். எருசலேம் சமாதானத்துக்குள்ளே போனால் தான் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு அமைதலும் அமெரிக்கமான ஒரு நிலைமைக்குள்ளே அது போகும். அப்படின்னா இந்த உலகம் சமாதானமான நிலைமைக்குள்ளே போகக்கூடிய ஒரு விஷயம் அது எப்படி நடக்கும் பாருங்கள். அதுக்கு தான் அந்த 3 குதிரைகள் அடுத்தது வரணும். சிவப்பு, மங்கின நிறம், அடுத்தது வெண்மையான குதிரைகள். இது எதை அடையாளப்படுத்தும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அந்த சிவப்பு குதிரை மேல் வரும்போது அது யுத்தத்தை அங்கே அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயமா பார்த்தோம். ஆண்டவர் தான் அந்த யுத்தங்களை நடத்திட்டு இருக்கார். அப்போ அதற்கப்புறம் வரக்கூடிய இந்த 3 குதிரைகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா 3 விதமான யுத்தங்கள் வருமா? நமக்கு தெரியும், பேசிக்கலே கேட்டுட்டோம், ராஜ்யத்தில் யுத்தங்களே அங்கே இருக்காது. அவர்கள் இனி யுத்தத்தை கற்பதும் இல்லை. அப்போது பாருங்கள், அழிவுக்குரிய ஆயுதங்களை எல்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காகவும் மண்வெட்டிகளாக அங்கே அடிப்பார்கள் வசனங்கள் எல்லாம் இருக்குது. அப்படின்னா யுத்தங்கள் அதற்கப்புறம் வராது. அப்படின்னா இந்த 3 குதிரைகள் ராஜ்யத்தில், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் வருது. அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்தும் பாருங்கள். இதனுடைய க்ளூ வசனம் பார்த்தோம்னா, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள். அப்படின்னா இந்த 3 குதிரைகள் பூமி எல்லாம் சுற்றிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. ஜனங்கள்லாம் அமைதலாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த 3 குதிரைகள் எதை அடையாளப்படுத்தும்? பூமி எல்லாம் சுற்றிட்டு வருதுன்னா யார் அல்லது எது பூமி எல்லாம் சுற்றிட்டு வரும்? ஒரு இடத்துல சாத்தான் கூட சுற்றிட்டு வருவான். யோபுல படித்தோம்னா ரிப்போர்ட் கொடுப்பான், பூமி எல்லாம் எங்கேருந்து வர அப்படின்னு கேட்கும்போது நான் பூமி எல்லாம் சுற்றிட்டு வரேன், என் தாசனாக யோபின் மீது கண் வைத்தாயோ அப்படின்னு தேவனில் கேட்பான். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல இந்த குதிரைகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா பூமி எங்கும் சுற்றக்கூடிய ஒரு விஷயம் ரிப்போர்ட் கொடுக்குது. பாருங்கள், வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ பாருங்க, எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது எப்படி இருக்கா? அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், பாருங்க, தேவன்கிட்ட ரிட்டன் ஆகுதான். தேவன்கிட்டருந்து வந்த அந்த வசனம் அது வெறுமையாக திரும்பாமல் அது நான் விரும்புகிறதையெல்லாம் செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவனுடைய வசனங்கள், அதற்குள்ளே இருக்கிற சத்தியம், அதனுடைய உபதேசங்கள். அப்போ பாருங்கள், இந்த 3 குதிரைகள் எதை அடையாளப்படுத்தும்னா பாருங்கள், இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம், உபதேசங்களை அடையாளப்படுத்துது. யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 விதமான அந்த ஒரு உபதேசங்கள், அது அல்லது இந்த உபதேசத்தினுடைய பலன்கள், ஜனங்கள் அதன் மூலமாக அடையக்கூடிய அந்த பலன்களை இந்த 3 குதிரைகள் இது அடையாளப்படுத்துகிறதா கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில். அப்படின்னா பாருங்கள், இந்த ஒரு விஷயம் வரும்போது ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் முதல் அங்கே என்ன வருதான்? சிவப்பு குதிரை வருதான். இப்போ யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான சம்பவம் ராஜ்யத்தில் நடக்கும்? ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய விஷயம் உயிர்த்தெழுதல் அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஜனங்கள் எல்லாம் அங்கே உயிர்த்தெழுந்து வரப்போகிறாங்க.
அப்போ உயிர்த்தெழுந்து வரும்போது உயிர்த்தெழுந்து வந்த ஜனங்களுக்கு முதல்ல என்ன உபதேசம் அங்கே போதிக்கப்படுதான்? சிவப்பு குதிரை. அப்படின்னா இது என்ன உபதேசத்தை அடையாளப்படுத்தலாம்? உயிர்த்தெழுந்து வந்த ஜனங்கள் முதல்ல என்ன கேட்பாங்க? நான் எப்படி உயிரோடு வந்தேன்? எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு நான் செத்து போனேன், நான் எப்படி உயிரோடு வந்தேன்? எல்லா பாவமும் பண்ணிட்டு நான் செத்து போனேன், நான் எப்படி உயிரோடு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன டாக்டரின் அங்கே போதிக்கப்படும்? ரொம்ப கஷ்டமான கேள்வியா? முதல் உபதேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் உபதேசம். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தார், உங்கள் பாவத்துக்காக அவர் மரிச்சிட்டார், அதனால் நீங்கள் எல்லாரும் இப்போ உயிரோடு வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த உலகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஈடுபலியின் உபதேசத்தை விசுவாசித்து சத்தியத்துக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கி போய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்படின்னு உலக ஜனங்களுக்கு சொல்கிறது, அதெல்லாம் அவங்க ஒரு நாளும் வரமாட்டாங்க. சுயநலத்துக்காக வேணால் அங்கங்கே கொஞ்சம் பேர் வரலாம். ஆனால் உண்மையாக அதை எப்போ தான் வருவாங்க அப்படின்னா, ராஜ்யத்தில் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஈடுபலியின் உபதேசம் முதல்ல அங்கே போதிக்கப்படும். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அங்கே சத்தியத்துக்குள்ளே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை விசுவாசி, நான் செஞ்ச பாவத்துக்காக தான் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை விசுவாசித்து அதற்கப்புறம் அங்கே சத்தியத்துக்குள்ளே அங்கே வருவாங்க. பாருங்கள், அதைத்தான் யோவானில் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் உபதேசத்தை அங்கே விசுவாசித்து வருவாங்க. சரி, இப்போ உயிர்த்தெழுந்து வந்த உடனே அந்த ஈடுபலியின் விசுவாசத்தை அவங்க ஈஸியாக அவங்க நம்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா உயிரோடு வந்துட்டாங்க, வாய்ப்பே இல்லாதப்ப திரும்ப வந்துட்டாங்க. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் மூலம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளே ஈஸியாக வந்துடுவாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் இவர்கள் என்ன ஒரு நிலைமையில் இருப்பாங்க, அடுத்தது என்ன நடக்கும், என்ன மாதிரியான ஒரு சத்தியத்துக்குள்ளே அங்கே போவாங்க அப்படின்னா, இப்போது அங்கிருந்து வந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பாங்க அப்படின்னா, உடனடியாக பரிசுத்தமான ஒரு நிலைமைக்குள்ளே அவங்க வந்துடுவாங்களா அப்படின்னா, உயிர்த்தெழுந்த ஜனங்கள் என்ன சிந்தையில் மறித்து போனாங்களோ அதே மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஈடுபலியின் உபதேசத்தை அவங்க விசுவாசிடுவாங்க. ஆனாலும் கூட பழைய பாரம்பரியங்கள், பழைய தவறான போதனைகள், கொள்கைகள் இதிலேயே தான் ஊறியிருப்பாங்க. அதே ஒரு சிந்தையில் தான் வருவாங்க. அப்போ பார்த்தோம்னா சத்தியம் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஆனாலும் கூட பழைய விஷயங்கள்லேயும் அவர்கள் ஊறி போன ஒரு கலப்பின ஒரு நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. எடுத்தோன்னே அவர்கள் இவர்கள் பரிசுத்தமாகிறதுக்கு பாருங்கள், 1000 ஆண்டு அரசாட்சி முழுக்க ஒரு டைம் எடுக்கும். படிப்படியாக சத்தியம் அங்கே போதிக்கப்பட்டுட்டே வரும். சத்தியத்தை கேட்டு இவர்கள் அந்த ஒரு ஜீவனுக்குள்ளே வருவாங்க. ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வருவாங்க, தவறான விஷயங்கள்லாம் போய். ஆனால் பாருங்கள், அந்த ஈடுபலி உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட நிலைமைக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். உபதேசம் டாக்டரின் தூய்மையாக அங்கே போய் சேரும், ஆனால் அது போகும்போது அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஜனங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த பலன் இப்படித்தான் அவர்கள் இருப்பாங்க. பழைய முரட்டாட்டத்தில் தான் அவர்கள் வருவாங்க. அப்படின்னா இந்த பழைய முரட்டாட்டத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் எப்படி ஜீவனுக்குள்ளே கொண்டு வர போகிறார் பாருங்கள். உயிர்த்தெழுந்து வந்தாலும் இன்னும் அவர்கள் மரண நிலைமையில் தான் இருப்பாங்க. திரும்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா 1000 ஆண்டு அரசாட்சி முழுக்க அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திகிட்டே வரணும். கடைசி 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவில் ஒரு டெஸ்ட் இருக்குது. கொஞ்ச காலம் சாத்தானாங்க விடுதலையாகணும், அப்போ ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர்கள் யுகாயுகத்தில் அங்கே நித்திய ஜீவனுக்குள்ளே அங்கே போவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கள் இன்னும் மரணம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து அங்கே சத்தியம் போதிக்கப்படும். தவறான உபதேசங்களை போதிக்கிற பாபிலோன் இருக்காது. உண்மையான சத்தியம் வெள்ளம் போல் உலகம் முழுக்க அங்கே பரவும். அந்த சத்தியத்தை கேட்டு எல்லாரும் தொடர்ந்து பரிசுத்தமான நிலைமைக்குள்ளே அங்கே வருவாங்க. இப்போ தேவன் எப்படி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். பாருங்க, ஜீவ தண்ணீர் எங்கிருந்து புறப்படுமா? ஜெருசலேமிலிருந்து புறப்படுமா. அந்த ஜெருசலேம் தேவாலயத்தில் பாருங்கள் அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அங்கிருந்து அங்கே நதி, அங்கே ஜீவ தண்ணீர் அங்கே புறப்பட்டு நேராக போய் அங்கே சவக்கடலில் போய் கலக்கும். சவக்கடல் அப்படிங்கிறது ஜனங்கள் மரணம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. போய் அந்த கடலில் அது தண்ணீர் கலக்க அந்த மரணங்கிற நிலைமை அது மாறும். இப்போ பாருங்கள், ஜெருசலேமில் இருந்து இஸ்ரேலிருந்து அங்கே சத்தியம் அப்படியே உலகம் முழுக்க அங்கே வெள்ளம் போல் அங்கே பரவும். தவறான போதனைகள் கொள்கைகள் எதுவுமே இருக்காது. சாத்தான் முழுமையாக கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பான்.
அதனால் ஜனங்கள் படிப்படியாக சத்தியத்துக்குள்ளே வருவாங்க. இது ஒரு விஷயம். சத்தியம் ஜீவ தண்ணீர் அங்கே பெருகும். இன்னொரு விஷயம், அதை கேட்டும் ஜனங்கள் ஒரு வகுப்பார் முரட்டாட்டமான நிலைமையில், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத நிலைமையில், தேவனுக்கு விரோதமான நிலைமையிலையும் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான நிலைமைக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கும் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா பாருங்கள், ஒரு பக்கம் சத்தியம் அங்கே பரவும், ஜீவ தண்ணீர் அங்கே பெருக்கெடுத்து போகும். அதே நேரத்தில் இந்த முரட்டாட்டமுள்ள ஒரு சில ஜனங்கள் அங்கே கட்டுப்படுத்துறதுக்கு தேவன் இன்னொரு விஷயத்தையும் அங்கே பண்ணுறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா பாருங்கள், சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷம் வருவார்கள். பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த 14ஆம் அதிகாரத்தில் அங்கே தேவன் சொல்கிறார். என்ன அப்படின்னா, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் ஜெருசலேம் அங்கே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு கேபிட்டலாக அங்கே இருக்கும். அப்போது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்தும் வருஷந்தோறும் அந்த கூடார பண்டிகை ஆசரிக்கும்படி ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷம் ஜெருசலேமுக்கு வருவாங்க. அப்போ பாருங்கள், இப்போ இது என்ன கூடார பண்டிகை அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கலாம். அப்படின்னா அம்பாசிடர்ஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட்ஸில் இருந்தும் ஒவ்வொரு ராஜ்யத்தில் இருந்தும் அம்பாசிடர்ஸ் அங்கே ஜெருசலேம் போகணும். அப்போது இந்த கூடார பண்டிகைக்கு போகிறாங்க அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, கூடார பண்டிகை எதை அடையாளப்படுத்துது? கூடார பண்டிகையில் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள், நெகேமியாவில் அதற்குரிய ரெஃபரன்ஸ் அங்கே இருக்குது, வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக் கிளைகளையும் காட்டு ஒலிவக் கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்திப்படுத்தினார்கள். கூடார பண்டிகையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள், இந்த ஒலிவக்கிளை, காட்டு ஒலிவக்கிளை, மிருது செடி, பேரிச்ச மட்டை, இந்த கிளைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூடாரமாக போடுவாங்க. கூடாரமாக போட்டு அந்த கூடார பண்டிகையை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போது நல்லா கவனிக்கலாம் பாருங்கள், இதில் முக்கியமாக நமக்கு இந்த பாடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், தேவன் கொடுக்குற அந்த க்ளூ என்னென்னா, மிருது செடிகளின் கிளைகளெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ இந்த மிருது செடிகளின் கிளைகள் இது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இஸ்ரேலுடைய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையை இது அடையாளப்படுத்தும். அப்போ இஸ்ரேலுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை அப்படின்னா பாருங்கள், இதற்குரிய வசனத்தை நம்ம கவனிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கும் பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். பாருங்க, ஆதாம் முதல்ல கீழ்ப்படியாமைக்குள்ள போன உடனே அவருக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிற பூமியாக மாறிடுச்சு. சாபமான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டார். இப்போ அதற்கப்புறம் கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் அங்கே என்ன நடக்குமா, இஸ்ரேல் தேசத்திலிருந்து அப்படியே அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அங்கே என்ன நடக்கும்? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். ஸோ அதனால தான் அந்த மிருது செடியின் மத்தியில் கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரார். இப்போ சகரியாவுடைய கேள்வி என்னங்க, ஜெருசலேம் எப்போ சுகமாய் தங்கியிருக்கும்? அடையாளமாக காட்டுறார். எருசலேம் இந்த நிலைமைக்குள்ளே போக போகுது. மிருது செடிக்கிட்ட போய் அங்கே நிற்கிறார். அந்த குதிரையில் யுத்தங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் பள்ளத்தாக்கில் 2 கவர்மெண்ட்ஸுக்கு மத்தியில் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறார். மிருது செடிகளுக்கு மத்தியில் நிற்கிறார். ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே இஸ்ரேல் தேசம் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸோ இதுதான் பாருங்கள், இந்த கூடார பண்டிகையில் ஆசீர்வாதமான நிலைமைக்குள்ளே இஸ்ரேல் போகும்போது சகல தேசங்களில் இருந்தும் அம்பாசிடர்ஸ் அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு அங்கே போவாங்க. அப்படின்னா புரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சென்டராக அங்கே இஸ்ரேல் தேசம் தான் இருக்கும். இங்கிருந்து தான் சத்தியம் போகும், இங்கிருந்து தான் அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே அங்கே ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது ஒரு சில முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், முரட்டாட்டமுள்ள தேசங்கள் இந்த கூடார பண்டிகைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போகாத ஒரு நிலைமை, அவர்களோடு இந்த தொடர்பு இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதான் பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. பாருங்க, ஒரு பக்கம் ஜீவ தண்ணீர் ஜெருசலேமிலிருந்து உலகம் முழுக்க பரவுது. இதை ஏற்றுக்கொள்ளாத தேசங்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது அங்கே என்ன நடக்குமா, தேவன் ஒரு வாதை அனுப்புகிறார். என்ன வாதை பாருங்க, எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. அப்படின்னா திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளாத நிலைமைக்குள்ளே போயிடுவாங்க. யாரெல்லாம் சத்தியத்தை ஏற்று இந்த தேசமெல்லாம் சத்தியத்துக்குள்ளே வராங்களோ அவர்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவாங்க. அப்போ யாரெல்லாம் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலையோ, ஜெருசலேமுக்கு வரலையோ, தேவனை தொழுது கொள்ள,
உண்மையான தேவனை பற்றின நாலேஜ் தெரிஞ்சும் வராமல் இருக்காங்களோ அவர்களுக்கு அந்த திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. அவர்கள் ஒரு பெரிய வாதையில் போய் அங்கே மாட்ட போகிறாங்க. பாருங்கள், இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மழை வர்ஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசீர்வதிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மீது வரும். பாருங்க, வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ராஜ்யத்தில் இஸ்ரேலிலிருந்து அங்கே சத்தியம் போகும். இது சபை மேலே இருந்து வழி நடத்தும், கீழே பூமியில் இஸ்ரேல் ஜனங்கள் முற்பிதாக்களுடைய வழி நடத்துவதில்லை. இந்த ரெண்டு சிஸ்டத்தில் உலகம் முழுக்க அங்கே சத்தியம் போகும். யாரெல்லாம் இந்த உண்மையான சத்தியத்துக்குள்ளே அவங்க போகலையோ அவங்களுக்கெல்லாம் அங்கே திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள் வராது. ஸோ தேவனுடைய அந்த ஒரு சிக்ஷைக்குள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் படிப்படியாக அங்கே சத்தியத்துக்குள்ளே வருவாங்க. வராதவர்கள் அங்கே ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே அங்கே போவாங்க. ஸோ இப்படியாக அந்த ஸ்பெக்கிள்டு ஹார்ஸ் கலப்பினமான ஜனங்கள் படிப்படியாக 1000 ஆண்டு அரசாட்சி முழுக்க அங்கே சத்தியம் போதிக்கப்படும், வாதைகள் அங்கே பிரயோகிக்கப்படும். இதன் மூலமாக படிப்படியாக அவர்கள் கடைசியாக என்ன ஒரு நிலைமைக்குள்ளே வருவாங்கன்னா, அந்த சுத்தமான சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைமைக்குள்ளே 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவுக்கு அங்கே வருவாங்க. பாருங்கள், இந்த ஒரு நிலைமையை தான் இதே சகரியா 14ஆம் அதிகாரத்தில் அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களை போல் இருக்கும். பாருங்க, அழகாக தேவன் அங்கங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே வரார். குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம், அதான் வெள்ளை குதிரை, கம்ப்ளீட் பரிசுத்தமான ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போயிருக்கும். இதில் கலப்பினம், தவறான போதங்கள் எதுவுமே இருக்காது. உண்மையான சத்தியத்தில் அவர்கள் பரிசுத்தமான ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போவாங்க. ஸோ ராஜ்யத்தில் எல்லாமே பரிசுத்தமான ஒரு நிலைமைக்கு நேராக அங்கே போகும். பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். பலியிடுகிற யாவரும் அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. பாருங்க, ஒரு பரிசுத்தமான நிலைமைக்குள்ளே அங்கே உலகமே போகும். ஃபைனலாக அந்த 3 குதிரைகள் அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பூமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம், அது அமைதலும் அமெரிக்கையுமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த 3 குதிரைகளும் சொல்கிறது. அப்படின்னா அந்த மூன்று விதமான அங்கே அந்த உபதேசங்கள் சத்தியங்கள் எல்லாம் போகும்போது அந்த 3 நிலைமைகளுக்குள்ளே அந்த ஜனங்கள் கடந்து போய் ஃபைனலாக பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே வருவாங்க. சரி, இப்போ இந்த பாடம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து நாம் பாடத்தின் நிறைவுக்குள்ளே கடந்து செல்லலாம். இப்போது பாருங்கள், இந்த பாடத்தில் மாம்சீக இஸ்ரேலுக்கு நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி இப்போ நாம் பெற்றுக்கொள்கிற இந்த அனுபவங்கள் இதை ராஜ்யத்தில் நாம் உலக ஜனங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்போது பிரயோகிக்க போகிறோம். பாருங்கள், தேவன் இன்றைக்கி நமக்கு சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இதே மாதிரி தான் நம்ம உலக ஜனங்களை அங்கே சத்தியத்துக்குள்ளே படிப்படியாக கொண்டு வரோம். அப்படின்னா முதல்ல அங்கே சிவப்பு குதிரையை உலக ஜனங்கள் அங்கே ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ நமக்கும் அழகாக கம்பேர் பண்ணிகிட்டே வரலாம். முதல்ல அடிப்படை வேத பாடங்கள், சத்தியம், ஈடுபலின் உபதேசங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த ஈடுபலின் உபதேசங்கள் இது இந்த சிவப்பு குதிரையும் நம்மை நோக்கி வந்தது. எப்படி வந்துச்சு பாருங்கள், வசனங்களின் மூலமாக சத்தியங்கள் வந்துச்சு. ஸோ இந்த சத்தியம் நம்ம எப்படி ரீச் ஆச்சு அப்படின்னா, தேவன் நம்மோடு எப்படி பேசினார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வரலாம். டைரெக்டாக நம்மக்கிட்ட எல்லா சத்தியத்தையும் சொல்லிட்டாரா? பிதாவாகிய தேவன்ட்டு அந்த சத்தியம் வருது. பிதாவாகிய தேவனிடமிருந்து எப்படி சத்தியம் வந்துச்சு? இந்த படத்தில் பாருங்கள், அழகாக நம்ம சொல்லிடலாம். தேவன் ஃபஸ்ட்டு யார் கூட பேசுகிறார்? முதல்ல அந்த மிருது செடியின் மத்தியில் இருக்கிற புருஷன், கர்த்தருடைய தூதன், அவர் தான் தேவன்ட்டு அங்கே பேசுகிறார். அவர் என்ன பண்ணுறார்? கம்யூனிகேட்டிங் ஏஞ்சல்கிட்ட சொல்கிறார். சகரியாட்ட ஒரு தூதன் பேசிகிட்டு இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட சொல்கிறார். இவர் தான் சகரியாவுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். இதான் அதனுடைய அந்த ஆர்டர். தேவன் டைரெக்டாக நம்மகிட்ட பேசுகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பரிசுத்தவான்களாம். அப்போது இந்த சத்தியம் நமக்கு கிடைச்சதே ஒரு தேவனுடைய ஒரு மகா பெரிய ஒரு கிருபை தான். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சத்தியம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா, பிதாவாகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் இந்த கம்யூனிகேட்டிங் ஏஞ்சல் ஒரு தூதன் மூலமாக சகரியாவுக்கு அங்கே வந்துச்சு. பாருங்கள், இதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கும் சத்தியம் வந்திருக்கு. அப்போ நமக்கு எப்படி சத்தியம் வந்துச்சு பாருங்கள், இதை குறித்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1 வசனம்.
சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். தேவன் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க, அழகா கிளியரா அந்த வசனத்தில் இருக்கு. இப்போ சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய விஷயங்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு இப்போ நமக்கு தேவன் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறார். அதை எப்படி காட்டுவாராம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல ஒப்புவிக்கிறாரா. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். இப்போ ஆண்டவர் டைரெக்டாக வந்து நம்மகிட்ட சொல்கிறாரா, இந்த சத்தியங்கள் நமக்கு எப்படி வருது? அவர் தம்முடைய தூதன், அவர் ஒரு தூதன் அனுப்புகிறார், கம்யூனிகேட்டிங் ஏஞ்சல். இவர் தான் வந்து யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ யோவான் வகுப்பாராக நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கார். இந்த தூதன் யாரை அடையாளப்படுத்தும்? யாரை அடையாளப்படுத்துவார்? நம் 7ஆம் சபையின் தூதன். அந்த 7 சபைகளுக்கு ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் ஒவ்வொரு தூதனை தேவன் வச்சிருக்கார். அவர்கள் மூலமாக தான் அங்கே சத்தியங்கள் அங்கே போதிக்கப்படுது அந்தந்த காலத்தில் உள்ள சபைக்கு. இப்போ 7ஆம் கால சபையாகிய இப்போ நமக்கு தேவன் அங்கே எப்படி பேசுகிறார் அப்படின்னு நம்மளுடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன், அவர் ரசல் பிரதர், அவர் மூலமாக இந்த சத்தியங்கள் நமக்கு அங்கே போதிக்கப்படுது. பாருங்கள், இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் நமக்கு அங்கே சத்தியங்கள் அங்கே வருது. அப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒரு சத்தியம் நமக்கும் வந்துருச்சு, இந்த அடிப்படையில் நமக்கு அப்படியே வந்துருச்சு. இப்போ சத்தியம் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய நிலைமை, இப்போ நம்மளும் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலப்பகுதி, சில பேர் 6-7 வருஷம், சில பேர் 6-7 மாதங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்து இருக்கோம். இப்போ இருக்கும்போது இப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? சத்தியம் வந்துருச்சு, நம்ம பரிசுத்தமாயிட்டோமா? முழுமையான ஒரு பரிசுத்த வெள்ளை குதிரை ஆயிட்டோமா? இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? இந்த மாதிரி தான் இருக்குது, கலந்த ஒரு நிலைமை. சத்தியமும் அசத்தியமும் கலந்த நிலைமையா? அப்படி சொல்ல முடியாது. சுத்தமும் அசுத்தமும் கலந்த நிலைமை, அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். பாருங்கள், சத்தியத்தின் மூலம் நம்ம தொடர்ந்து நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம போராடுறோம். ஆனாலும் கூட உலகத்தில் உள்ள பலவிதமான அசுத்தமான நிலைமைகள் நம்ம சுத்திகரிக்க முடியாதபடிக்கு அதை தடுத்துட்டு 2 கலந்த நிலைமையில தான் இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தோம்னா பாருங்கள், இது எல்லா இடத்துலையும் எடுத்துக்கலாம். சபையில் எடுத்தாலும் சரி, பலமான சகோதரர்கள் இருப்பாங்க, பலவீனமான சகோதரர்கள் இருப்பாங்க. பால் குடிக்கிற சகோதரர்களும் இருப்பாங்க, பலமான ஆகாரத்தை சாப்பிட்ற சகோதரர்கள் இருப்பாங்க. தனிப்பட்ட ஜீவியத்திலே நம்ம எடுத்துட்டோம்னா நமக்குள்ளேயே சுத்தமான விஷயங்களும் உள்ளே இருக்கும், அசுத்தமான விஷயங்களும் இருக்கும். ஆவிக்குரிய விஷயங்களையும் நாட்டம் அதிகமாக இருக்கும், பூமிக்குரிய விஷயங்களையும் நம்ம நாட்டம் அதிகமாக இருக்கலாம். ஸோ கலந்த ஒரு நிலைமை இந்த ஒரு நிலைமையில் தான் இருக்கும். ஆனால் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு கலந்த ஒரு நிலைமை தேவன் விரும்புவாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே வரும்போது, இது தேவன் ஒரு நாளும் விரும்பாத ஒரு நிலைமை. அதனால தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. முடியவே முடியாதுன்றார் ஆண்டவர். ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்யறனா தேவனுக்கு செய்யுங்க, இல்லை உலக பொருளுக்கு ஊழியம் செய்யணும் உலக பொருளுக்கு ஊழியம் செய்யுங்க. 2க்கும் ஊழியம் பண்ணவே முடியாதான். அப்போது பாருங்கள், ஆண்டவர் இவ்வளவு கடுமையாக அங்கே பேசுகிறார். 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ணவே முடியாது. அப்படி ஒருவேளை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம் ஆலயம் கட்டக்கூடாதபடிக்கு அது தடுத்து போடும். நாமே அதை தடுத்துட்ருக்கோம், சத்துருக்கள் இல்லை. இப்போ நாம் 2 பேருக்கு ஊழியம் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா இப்போ நாமே நம்மளுடைய ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு நம்ம அங்கே தடுத்துடலாம். இஸ்ரேல் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்தோம்னா இதே விஷயம் தான் நடந்துகிட்ருக்கும். தேவன் ஒட்டுமொத்த உலகத்திலேருந்து அவர்களை பரிசுத்த ஜனங்களாக தனக்குன்னு பிரித்து எடுப்பார். ஆனால் அவர்கள் தேவனுக்குன்னு இருந்தார்களான்னு பார்த்தோம்னா ஆரம்பத்திலிருந்து அவர்கள் தேவனுக்குன்னே இல்லை. அதாவது இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால், அந்த மாதிரி நிலைமை தான். பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருக்க பாவம் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்தில் அங்கே இருந்து அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய கற்பனைகள் போதகங்கள் எல்லாத்தையும் தேவன் இங்கே கொடுக்குறார். கொடுத்து எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வரார். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? திரும்பி எகிப்தையே பார்த்துட்டு தான். வெளியே வந்ததுக்கப்புறமும் அவர்களுடைய எண்ணம் திரும்ப சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் போதும், ஐயோ நாங்கள் எகிப்தில் இருந்தாவே நல்லா இருக்குமே, இறைச்சி பாத்திரங்களாண்டில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோமே, கூடாரங்களுக்குள்ளே இருந்தோமே, இங்கே வந்து நீங்கள் ஒரு பாலைவனத்தில் டென்ட்டை போட்டு எங்களை படாதபாடு படுத்துறீங்க இல்லையே, கறி இல்லையே, தண்ணி இல்லையே, எது எடுத்தாலும் உடனே எகிப்துக்கு போயிடுவாங்க. அப்போது பாருங்கள், இந்த ஜனங்கள் இப்படித்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த மென்டாலிட்டியை ஃபுல்லாக பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு நிலைமையில தான் அங்கே தொடர்ந்து அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், இப்போ அப்படியே அந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கவனிச்சோம்னா எலியா தீர்க்கதரிசியினுடைய பீரியடில் பயங்கரமான விக்கிரகாராதனைக்குள்ளேயும் போயிடுவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் தெரியும் உண்மை தெய்வ வழிபாடு இருக்கிற அதே நேரத்தில் விக்கிரகங்கள் தேசம் முழுக்க அங்கே இருந்துச்சு. பாருங்கள், கடித்து கொண்டு அங்கே பேசுவார். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள்,
பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. எலியா தீர்க்கதரிசி அங்கே நொந்து போயிட்டார். நீ எத்தனை நாள் நீங்கள் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. அப்போது நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அங்கே எலியா தீர்க்கதரிசி. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த மென்டாலிட்டி அப்படி தான். எல்லாமே இன்றைக்கி நமக்கு பாடமாக இருக்குது. எல்லாத்தையும் நமக்கு திருஷ்டாந்தமாக வச்சுட்டார். திரும்ப நம்ம எகிப்தை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. பரிசுத்தமாக கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டியாக உட்காரக்கூடிய மேலான அழைப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம். திரும்பி உலகத்தையோ உலக பிரகாரமான பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் விட்டு வந்த எதையும் நம்ம பார்த்துடக்கூடாது. ஒருவேளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ராஜ்யத்தில் ஒரு வகுப்பார் உண்மையான சத்தியத்தை கேட்டு உள்ளே வந்துடுவாங்க. வரக்கூடாதவர்களுக்கு அங்கே ஒரு சிக்ஷை வந்துச்சு இல்லைங்களா, ஒரு வாதை. அதே மாதிரி தான் இப்போ நமக்கும் வாதை அல்ல. அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்மளாம் தேவனுடைய புத்திரர்கள். நம்ம கொஞ்சம் சிட்சிப்பா அதில் அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு எல்லாமே நமக்குள்ளே அங்கே இருக்குது. பாருங்கள், அங்கே எப்படி மழை வராமல் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு நிலைமையில் ஒரு வாதைக்குள்ளே போனாங்களோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய நிலைமையும். இந்த மாதிரி ஒருவேளை நாம் தேவனை விட்டுட்டு திரும்ப நம்ம எகிப்தியை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா தேவன் நமக்கும் சிட்சையை அனுப்புவார். நாம் சிட்சிக்கப்படுவோம். நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்கள், வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஆனால் அவருடைய அன்பு இரக்கம் தான் அதில் வெளிப்படுது. எப்படியாவது என்னுடைய மகனை நான் அவர் மீட்டு கொள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவனுடைய அன்பு தான் அதில் வெளிப்படுது. ஐயோ, தேவன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரே அப்படி நம்ம புரிஞ்சுக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சரியாக தேவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தேவன் இதை எனக்கு அனுமதிக்கிறார், தேவன் இந்த சிட்சை எனக்கு கொடுக்குறார் அப்படின்னா அவர் என் மீது வைத்த அன்பின் வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிற அந்த உணர்வுக்குள்ளே நாம் வரணும். பாருங்கள், அதனால தான் அங்கே சகரியால் அங்கே பேசும்போது அங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாருங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பாருங்க, இன்னொரு அருமையான வசனம். பாருங்க, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, ஒருவேளை நமக்கு சிட்சை வருது அப்படின்னா தேவன் என்னிடத்தில் இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரா, எப்படியாவது என்னுடைய மகனை நான் மீட்டுக்கொள்ளணுமே அப்படிங்கிற அவர் நம்மீது வைத்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கலைன்னா நாம் அவருடைய புத்திரர்களே இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே போயிடுவோம். அப்போ அவர் யாரை தான் சிட்சிக்கிறார் அப்படின்னா அவருடைய புத்திரர்களை தான் அவர் சிட்சிக்கிறார். பாருங்கள், நமக்காக அங்கே பரிந்து பேசுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள் அங்கே என்ன பண்ணுறார்? நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் எல்லாமே அவருடைய அன்பு அடையாளப்படுத்துது. இப்போ எருசலேம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே தேவன் என்ன சொல்கிறார்? நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் நான் மகா வைராக்கியம். அதே தான் இன்றைக்கி நமக்கும். ஒருவேளை நாம் உலகப் பொருளுக்கு நாம் ஊழியம் பண்ணிவிட்டு தவறான போதனைகள் கொள்கைகள் நம்ம இன்னும் திரும்ப எகிப்தியை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்மை சிட்சிக்கிறார். அதில் தேவனுடைய என்ன விஷயம் வெளிப்படுது அப்படின்னா நமக்காக அவர் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அதனால தான் அந்த சிட்சை வருது. எப்படியோ போங்கன்னா தேவனை எப்படியே விட்டுட்டு போயிடுவார். நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்னா அவர் நம்மீது மகா வைராக்கியம் வச்சுருக்கான். எப்படியாவது என் பிள்ளையை என்னோட நான் சேர்த்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அவர் மிகுந்த வைராக்கியத்தோடு இருக்கார். பாருங்கள், இதைத்தான் நம்ம எபிரேயர் 12:7 நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்போ நாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த சிட்சையை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஓ அப்பா என்னை புத்திரனாக நினச்சி நடத்திட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே வந்துடலாம். எதுவுமே இல்லாமல் அப்படியே ஜாலியாக இருந்தோம்னா அப்பா எப்படியோ பொண்ணு விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுதான் இருக்கிறதுலே கொடுமையான ஒரு விஷயம், கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் சிட்சைகள் வருது அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், நாம் தேவனுடைய புத்திரர்கள். ஒருவேளை அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இது பின்னாடி நமக்கு வரப்போகிற பலனுக்காக தான் தேவன் இதை அனுமதிச்சிருக்கார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான ஒரு பலனை அது தரும். பின்னாடி நமக்கு தேவன் ஒரு சமாதானமான ஒரு நிலைமையை அங்கே கொடுக்க போகிறார். ஸோ ஒருவேளை நாம் 2 எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செஞ்சு ஒரு கலப்பினமான ஒரு நிலைமையில் நாம் இருந்தோம் அப்படின்னா தேவன் கொடுக்குற அந்த சத்தியங்கள், அவருடைய சிட்சைகள், இதையெல்லாம் இந்த அனுபவங்களை எல்லாம் வாங்கி தொடர்ந்து நம்ம சத்தியத்தில் தேவனுக்கு பிரியமாக நடந்து ஒரு பரிசுத்தமான நிலைமைக்குள்ளே போகும்போது நமக்கும்
அந்த கடைசி பலன் அது நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இதான் சகரியா 14:20 வாசிக்கிறோம். பரிசுத்தமான ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம போவோம். வாசிக்கலாம். சகரியா 14:20. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போலிருக்கும். பாருங்கள், ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே நம்ம போயிடலாம். ஸோ கடைசியாக நாம் நம்மை தொடர்ந்து நம்ம பரிசுத்தப்படுத்தி தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும்போது அங்கே எப்படி ஆலயம் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டதோ அதே மாதிரி நாமும் தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சிங்காசனத்தில் மணவாட்டியாக நாம் சென்று சேர தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.